செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் பாஸ்டன் பகுதியில் இடம்பெற்ற இரட்டை குண்டு தாக்குதலை பயங்கரவாத செயற்பாடாக கருதி அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்த குண்டு தாக்குதலை அடுத்து அந்நாட்டில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த தகவலோடு இணைந்து கொள்கின்றார் ஜெனி ஜீவராஜ். பாஸ்டன் பகுதியில் இடம்பெற்ற மாரதன் ஓட்ட போட்டியொன்றின் போதே இந்த இரட்டை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. போட்டி நிறைவு பெறும் சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மரதனோட்ட போட்டியை சில வீரர்கள் மாத்திரம் நிறைவு செய்திருந்த வேளையில் இந்த இரட்டை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குண்டு தாக்குதலில் 3 உயிரிழந்துள்ளதுடன் 139 பேர் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 8 வயதான சிறுவன் ஒருவனும் அடங்குவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3 மணி அளவில் பால்ஸ்டன் வீதியில் இடம்பெற்ற இந்த இரட்டை குண்டு தாக்குதலை அடுத்து அந்த பகுதியில் இருந்து மேலும் 2 வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது. வருடாந்தம் நடைபெறும் உலகின் மிக பழமையான மரதனோட்ட போட்டியாக கருதப்படுகின்ற பாஸ்டன் மரதனோட்ட போட்டியில் அமெரிக்காவின் அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த வீரர்கள் மாத்திரமன்றி 90க்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த 28,000க்கும் அதிகமான வீரர்கள் இதில் பங்கேற்பது வழமை. We were rooting on our friend. We were like, oh yeah, like go, and then it was like boom, and then both of us like we've been. நாங்கள் நண்பர் ஒருவரை தேடிக் கொண்டிருந்தோம். திடீரென மேலே சென்றதைப் போல உணர்ந்தேன். ஆப்கானிஸ்தானில் இருப்பதை போன்று உணர்ந்தோம். அங்கே இவ்வாறான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்க முடியும். எனினும் இங்கு இவ்வாறான ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்க முடியாது. இரட்டை குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அமெரிக்க பெடரல் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது பயங்கரவாத செயற்பாடாக இருக்கக்கூடும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். வாஷிங்டன், நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் ஆகிய பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் பாஸ்டன் போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த அச்சமூட்டும் சம்பவத்தை கவனீனமாக விடமாட்டோம். இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை தேடும் நடவடிக்கைகள் அனைத்து இடங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெடிச்சம்பவத்தை அடுத்து பாஸ்டன் போலீஸ் திணைக்கள அதிகாரிகள் அங்கு தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளனர். அனைவரையும் அச்சுறுத்திய நபர் இதற்கான பொறுப்பை அனுபவிப்பார். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். பெடரல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பெடரல் புலனாய்வு பிரிவினர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை இந்த சம்பவத்தின் பாரதூரத்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் குண்டுவெடிப்பிற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் அல்லது குழுவிற்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். நாங்கள் எவ்வித தவறும் இழைப்பதற்கு இடமளிக்க மாட்டோம். இந்த சம்பவம் தொடர்பில் ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். ஏன் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பதனை கண்டறிந்து இதனை மேற்கொண்ட நபரை கண்டுபிடிப்போம். சிலரோ அல்லது குழுவினரோ இருப்பார்களாயின் அதன் பாரதூரத்தை புரிந்து கொள்ளும் விதத்தில் நியாயத்தை வழங்க நடவடிக்கை எடுப்போம். இந்த குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் மரதனோட்ட போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் எத்தியோப்பியாவின் லிலிசா டிசிசா மற்றும் கென்யாவின் ரீட்டா ஜெப்டு ஆகியோர் வெற்றியை தமதாக்கிக் கொண்டிருந்தனர். இதேவேளை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள லண்டன் மரதனோட்ட போட்டிக்கான பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த 2 வருடங்களுக்கான இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக ஜயந்த தர்மதாச தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நிறுவனத்தின் செயலாளராக நிஷாந்த ரணதுங்க நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தேர்தல் மற்றும் பொதுச்சபை கூட்டம் இன்று கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. அடுத்த 2 வருடங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ஜயந்த தர்மதாச 2005ஆம் ஆண்டிலிருந்து 2007ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலங்கை கிரிக்கெட் இடைக்கால நிர்வாக குழுவின் தலைவராக செயற்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளராக நிஷாந்த ரணதுங்க போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டார். உபதலைவர் பதவி இருவருக்கு வழங்கப்படும் நிலையில் அதற்காக இன்று 3 போட்டியிட்டனர். அசங்க செனிவிரத்ன, மொஹாண்டி சில்வா மற்றும் கே மதிவாணன் ஆகியோர் இந்த பதவிக்காக போட்டியிட்டனர். அதன்படி 113 வாக்குகளை பெற்றுக் கொண்ட கே மதிவாணன் மற்றும் 81 வாக்குகளை பெற்றுக் கொண்ட மொஹாண்டி சில்வா ஆகியோர் உப தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர். உப செயலாளர் பதவிக்கு ஹிரந்த பெரேரா, பிரியந்த சொய்சா மற்றும் பந்துல திசானாக்கி ஆகியோர் போட்டியிட்டனர்.
எனினும் பிரேந்த சொய்சா தேர்தலில் இருந்து விலகிக் கொண்டார். அதன்படி அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஹிரந்த பெரேரா உப செயலாளராக தெரிவானார். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொருளாளர் பதவிக்கு நொஸ்கி முகமது மற்றும் ஈஸ்வன் நாரங்குட் ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதன்போது 87 வாக்குகளை பெற்றுக் கொண்ட நொஸ்கி முகமது பொருளாளராக தெரிவானார். உப பொருளாளர் பதவிக்காக எர்வின் ஜாவர்தன் மற்றும் அஜித் பெஸ்குவல் ஆகியோர் போட்டியிட்டனர். அதிக வாக்குகளை பெற்றுக் கொண்ட அஜித் பெஸ்குவல் உப பொருளாளராக நியமிக்கப்பட்டார். இம்முறை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் 147 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த போதிலும் அவர்களில் 3 இன்று சமூகம் அளித்திருக்கவில்லை. செயற்திறன் இன்மை மற்றும் ஊழல்கள் காரணமாக கட்டண அதிகரிப்பினூடாக இலங்கை மின்சார சபை எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை காண முடியாது என பாத் ஃபைண்டர் மன்றம் தெரிவிக்கின்றது. இலங்கை மின்சார சபை மக்களுக்கும் பொருளாதாரத்துக்கும் சுமையாக அமையாது செயற்பட வேண்டும் என அவ்வமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் லக்ஷ்மண் சிறிவர்தன தெரிவிக்கின்றார். அரசு ஏகாதிபத்தியம் லாபத்தில் அடைய வேண்டும் என்றால் அல்லது நட்டத்தை மறைக்க வேண்டும் என்றால் இலகுவாக மேற்கொள்ளக்கூடிய விடயம் கட்டணத்தினை அதிகரிப்பதாகும். அவ்வாறு செய்வதன் மூலம் பொருளாதாரத்திற்கு சில நன்மைகள் கிட்டக்கூடும். எனினும் அது நீண்ட கால அல்லது தொடர்ந்து முன்னெடுக்கப்படக்கூடிய தீர்வாக அமையாது. சிறந்த முகாமைத்துவத்தை முன்னெடுப்பதனூடாகவே தீர்வு ஒன்றை பெற்றுக் கொள்ள முடியும். இதனூடாக மாத்திரம் குறித்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொள்ள முடியுமா? தற்போது நிலவும் நிதி மற்றும் தொழில்நுட்ப முகாமைத்துவ குறைபாடுகளை ஆராய்ந்து அவற்றினை புதுப்பிக்க வேண்டும். மின் விநியோக துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை பெற்று அவர்களும் போட்டித்தன்மையுடன் செயற்படுவதற்கு இடமளிப்பதனூடாக கட்டணம் தொடர்பாக பொதுமக்களுக்கு சலுகை வழங்க முடியும். அதேபோல் பெட்ரோல் இறக்குமதி தொடர்பிலும் திறந்து அல்லது சுதந்திரமான நடவடிக்கை அவசியம். அதுதான் நீண்டகால தீர்வாக அமையும். கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியின் தாயார் இன்று காலமானார். கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அசாத் சாலியின் தாயாரான கைருன் நிசா ஜனோம் சாலி தனது 71வது வயதில் காலமாகியுள்ளார். சிரேஷ்ட அமைச்சர் A.H.M. ஃபவுசியின் மூத்த சகோதரியான அவர் 8 பிள்ளைகளின் தாயாவார். அன்னாரின் ஜனாசா நாளை காலை 8 மணிக்கு குப்பியாவத்த முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெலியத்த சிட்டினாமலுவ பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே இடம்பெற்ற மோதலில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றொரு சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கூறிய ஆயுதம் ஒன்றினால் தாக்கப்பட்டு நேற்றிரவு இவர்கள் இருவரும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் மோதலாக மாறியுள்ளது. பெலியத்த புவக்தண்டாவ பகுதியைச் சேர்ந்த லஷத்து மதுஷான் ஜாலத் என்ற 16 வயது இளைஞரும் பெலியத்த மலுவ பகுதியைச் சேர்ந்த 21 வயதான சமல் சத்ருவன் என்பவருமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் மேலும் 4 காயமடைந்துள்ளனர். அவர்கள் பெலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தங்கலை மற்றும் மாத்திரை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை சிலாபம் வெள்ள பிரதேசத்தில் இருந்து பெண் ஒருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் சிலாபம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நாட்டின் 2 பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 உயிரிழந்ததோடு 9 பேர் காயமடைந்துள்ளனர். லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவிசாவளை நுவரெலியா A7 வீதியின் லேமிலியர் பகுதியில் வேன் ஒன்று பள்ளத்துக்குள் வீழ்ந்ததில் 3 உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து நுவரெலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றை நேற்றிரவு 11:10 அளவில் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த வேன் சுமார் 100 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவத்தில் காயமடைந்த 4 பேர் நுவரெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதோடு மேலும் 3 பேர் கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். உயிரிழந்தவர்களில் வேனின் சாரதியும் அடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு 12 டயஸ் பிளேஸைச் சேர்ந்த 42 வயதான M. நளின் சஞ்சீவ இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் கொழும்பு 12 குணசிங்கபுர தொடர்மாடில் வசிக்கும் 36 வயதுடைய ஆண்டனி லால் என்பவரும் இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார்.
இதேவேளை பெராதனை கம்பளை வீதியின் 7ஆம் கட்டைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கண்டிலிருந்து கம்பளை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரி ஒன்றும் நுவரெலியாவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்றும் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. காரில் பயணித்த 3 இதன் போது காயமடைந்துள்ளனர். இன்றைய பத்திரிகையிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. இயற்கையான சூழல் மனிதர்களில் உடல் உள ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது உண்மை. விடுமுறை காலங்களில் அவர்கள் பெரிதும் இயற்கையான சூழல்களை நாடிச் செல்வது வழமை. சிறிய இங்கிலாந்து என அழைக்கப்படும் நுவரெலியாவில் தற்போது வசந்த காலம் ஆரம்பித்துள்ள சந்தர்ப்பத்தில் அங்கு அதிகமாக உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பயணிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. நுவரெலியா வெளிமடை பிரதான வீதியில் அமைந்துள்ள ஹக்கல தாவரவியல் பூங்கா உல்லாச பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. 1861ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த பூங்காவில் ஒவ்வொரு வகையான தாவரங்களும் தனித்தனி பிரிவில் வளர்க்கப்படுகின்றமை பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. பல வகையான தாவரங்கள் இங்கு வளர்க்கப்படுவதோடு அவற்றை காணச் செல்லும் உல்லாச பயணிகளுக்கு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள தகவல் பலகைகள் பெரிதும் உதவியாக இருக்கின்றன. கால்பந்தாட்டம் மற்றும் கரப்பந்தாட்டம் ஆகியவற்றை நீங்கள் கண்டு களித்திருப்பது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனினும் இந்த 2 போட்டிகளையும் ஒன்றாக இணைத்து போட்டியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அது ஃபுட் ஒலி என பெயரிடப்பட்டுள்ளது. இலங்கையில் முதற் தடவையாக ஏற்பாடு செய்யப்பட்ட அவ்வாறான போட்டி தொடர்பான தகவல்களே இது. நுவரெலியா கால்பந்தாட்ட லீக் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஃபுட்பால் போட்டி நேற்றைய தினம் நுவரெலியா நகர மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த 16 கால்பந்தாட்ட வீரர்கள் பங்கேற்றிருந்தனர். கால்கள் மற்றும் தலையை மாத்திரம் பயன்படுத்தி விளையாடக்கூடிய இந்த ஃபுட்பால் விளையாட்டு கரப்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெறுகின்றது. நுவரெலியாவின் யங் பேர்ட்ஸ் மற்றும் SOS அணிகள் இந்த போட்டியின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தன. இதில் 2-0 என்ற கணக்கில் யங் பேர்ட்ஸ் அணி வெற்றியை தன்வசப்படுத்திக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.